சற்று முன் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் மற்றும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் அதிர்ச்சி. பிரபல நட்சத்திர இளம் கிரிக்கெட் வீரர் மரணம். அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம். அதாவது இப்போதைய காலகட்டத்தில் எப்படி வைபவ் சூரியவன்சி குறைந்த வயதில் மிரட்டலான சாதனைகளை கிரிக்கெட்டில் செய்து வருகிறாரோ, அதே போல 6-7 வருடங்களுக்கு முன்பு பிருத்திவி ஷா இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக எதிர்பார்க்கப்பட்டவர். அதாவது சிறு வயதிலேயே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். இப்போது எப்படி வைபவ் சூரியவன்சி குறைந்த வயதில் சிறப்பாக பேட்டிங் செய்து ரசிகர்கள் அனைவரையும் ஈர்க்கிறாரோ, அதே போல 6-7 வருடங்களுக்கு முன்பு பிருத்திவி ஷா இவரது அதிரடி மூலம் இந்திய ரசிகர்களை மட்டுமின்றி உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். ஆனால் இப்படியாக சிறு வயதிலேயே கிரிக்கெட்டில் அதீத புகழ் பெற்ற இவர் அதை தக்க வைக்கவும் தவறவிட்டு விட்டார். அதுவும் பேர் புகழ் என்று வரும்போது ஆணவமும் வரும். அதிலும் குறிப்பாக கிரிக்கெட் உலகில் அது அதிகமாக இருக்கும். இதற்கு உதாரணம்தான் வினோத் காம்ப்ளி. இவரும் சச்சின் டெண்டுல்கரும் ஒரே வயதில்தான் இந்திய அணிக்குள் நுழைந்தனர். இன்னும் சொல்லப்போனால் சச்சின் டெண்டுல்கரை விட திறமையானவர்தான் வினோத் காம்ப்ளி. ஆனால் வினோத் காம்ப்ளியின் ஒழுக்கமின்மைதான் இவரின் புகழ் கிரிக்கெட் உலகில் அழிவதற்கு காரணமாக மாறியது. இவரைப் போலத்தான் இப்போது பிருத்திவி ஷாவும் ஒழுக்கமின்மை காரணமாக இவருடைய திறமையையும் இவருக்கு கிடைத்த புகழையும் வீணாக்கினார். அதோடு பல சர்ச்சைகளிலும் சிக்கினார். இதுபோன்ற வீரர்கள் சிறு வயதிலேயே புகழின் உச்சத்தை தொடும்போது அதை கையாளத் தெரியாமல் இதுபோன்ற சிக்கலில் மாட்டிவிடுகின்றனர். அப்படித்தான் பிருத்திவி ஷாவும் மாட்டிக்கொண்டார். சிறு வயதிலேயே இவருக்கு கிடைக்கக்கூடாத புகழ்கள் அனைத்தும் கிடைத்ததால் இவரது உடல்நிலையை கூட கவனிக்காமல், போதுமான உடற்பயிற்சி கூட செய்யாமல் சிறு வயதிலேயே வயதானவர் போல தோற்றமளித்தார். இதனால் இந்திய அணியிலிருந்தும் புறக்கணிக்கப்பட்டார். அதேபோல IPLலில் இருந்தும் இவர் முற்றிலுமாக தூக்கி எறியப்பட்டார். இந்த நிலையில்தான் இவர் வழக்கமாக பல வருடங்களாக விளையாடி வந்த உள்ளூர் அணியான மும்பை அணியில் இருந்தும் அதிரடியாக விலகி இப்போது மகாராஷ்டிரா அணியில் இணைந்து விளையாட இருந்தார். இந்த நிலையில்தான் அப்படியாக மகாராஷ்டிரா அணியில் விளையாட இருந்த இவர் மும்பையில் கார் விபத்தில் சற்று முன் சிக்கியிருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இதேபோல லேசான கார் விபத்து ஒன்றில் நடு ரோட்டில் சிக்கி பெண் ஒருவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டது பெரும் சர்ச்சையாக மாறியது. இந்த நிலையில் இப்போது மிகப்பெரிய கார் விபத்தில் இவர் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுவும் இந்த விபத்தில் சிக்கி இவர் மரணமடைந்து விட்டதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆனால் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் வெளியாகவில்லை. அதே சமயம் இவர் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதி பெரும் விபத்துக்குள்ளாகி இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேரும் உயிரிழந்ததாக தெரிகிறது. ஆகவே இந்த காரில் பிருத்திவி ஷா பயணம் செய்தாரா அல்லது பிருத்திவி ஷாவின் காரில் வேறு யாரேனும் பயணம் செய்தார்களா என்ற விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஆக மொத்தம் இந்த ஒரு செய்தி என்பது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை தாண்டி உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.